இன்னைக்கு நம்மளுடைய கிளையண்ட் ஒருத்தவங்களோட பியூட்டிஃபுல்லான சக்சஸ் ஸ்டோரிய அவங்களே உங்களோட ஓன் வாய்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கிளையண்டா நான் ஒரு சப்ஸ்கிரைபர், நான் ஜஸ்ட் உங்க வீடியோ வாட்ச் மட்டும் தான் பண்ண செய்வேன். ஆனா ஒரு கிளையண்டா மாறுறதுக்கு எனக்கு அமௌண்ட் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு கிளையண்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு கூட அவங்க மணியை வந்து ஹோ ஓப்பன் பண்ண மூலமா மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்றதையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களை ஹோ ஓப்பன் பண்ண மூலம் வந்து அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பணம், ஹெல்த், ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து நீங்க இந்த வீடியோல கேட்க போறீங்க. ஹவ் ஓப்பன் போனோம் அப்படின்றது வெறும் 4 ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அது பவர்ஃபுல்லான ஹீலிங்கான ஒரு விஷயம். நம்ம வைப்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் அதுல இருக்கு. நம்மளுடைய கர்மாவை ஹீல் பண்றதுக்கான விஷயங்கள் அதுல இருக்கு. நம்மளுடைய எண்ணங்களை ரியாலிட்டியில கொண்டுட்டு வர்றதுக்கான பவர் அதுக்குள்ள இருக்கு. வெறும் 4 வார்த்தைகள் மட்டும் ஹோ ஒப்புனோ போனோல கிடையாது. 5வது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதை பத்தி எல்லாமே டீடைல்ட் வீடியோவா நம்மளுடைய சேனல்ல இருக்கு. ஹோ ஓப்பனோவை வச்சு நீங்க எப்படி மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ஹோ ஓப்பனோவை யூஸ் பண்ணி எப்படி ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய சேனல்ல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் தான் ஹோ ஓப்பன். ஏன்னா அதனால நம்மளால ஹீல் பண்ணிக்க முடியுது, மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது. இன்னைக்கு நம்மளுடைய கிளையண்ட் ஒருத்தவங்க ஹோ ஓப்பன் யூஸ் பண்ணி எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம கூட ஷேர் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்குங்க. நமக்கு இப்படி ஒரு லைஃப் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னு நம்மளா ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு அதை நோக்கி போயிட்டே இருப்போம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியா உங்களுடைய ட்ரீம் லைஃப்பை உங்களால அடைய முடியும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள்லாம் இங்க ரொம்ப முக்கியம். உங்களுடைய எண்ணங்களை எப்படி நீங்க ப்ராப்பரா வச்சுக்கிறது, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுடைய சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். லா ஆஃப் அசம்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஹோ ஓப்பன் ஏஞ்சல்ஸ், இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான விஷயங்களை யூஸ் பண்ணி உங்க லைஃப் நீங்க மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன், நிறைய புக்ஸ் படிச்சுட்டேன், ஆனா எனக்கு பர்சனலா ஒரு கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ரீயூனியன் ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்கு மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அது நீங்க லிங்கை மட்டும் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வந்து கேட்டுக்க முடியும். நான் லைஃப் கோச், என்எல்பி, கிறிஸ்டல் ஹீலிங், ரேக்கி ஹீலிங்னு நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கனால உங்களுடைய கோலை அடையறதுக்கு கண்டிப்பா எங்களால ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் நாங்கள் ஃப்ரீயா வந்து சம்டைம்ஸ் வந்து ஹீலிங்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபுல் மூன் டே அப்போ ஃபார் கிளைண்ட். ஸோ அதுவும் உங்களுடைய கோலை அடையறதுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணும். ஏதோ ஒரு விஷயத்த நீங்க டீப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா எங்களை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஆல்சோ பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ இந்த சகோதரி ஹோ ஓப்பன் வச்சு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எல்லாரும் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், பியூட்டிஃபுல்லான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி எங்களுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டியர் சிஸ்டர், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை நம்ம ஃபேமிலியில நீங்க கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய நீங்க சக்ஸஸ் அடையணும்னு நாங்க வாழ்த்துக்கிறோம். மேம், நான் என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு வந்து டிசம்பர் மந்த்து நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து ஒரே ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்போது கோயிலில் உட்காந்து நான் ப்ரே பண்ணுறேன். 2022 மேரேஜில் ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஏதோ ஒன்று எனக்குன்னு என்ன எழுதியிருக்கியோ அதை எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துரு, என்னால் இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல, நீ ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ப்ரே பண்ணுறேன். அதே மாதிரி சொல்லிவிட்டு நான் அதை விட்டுட்டேன், மறந்துட்டேன். அடுத்து ஜூன் மந்த்லேருந்து நான் ஹோப்போனோ வந்து எழுத ஆரம்பித்தேன். ஒரு நோட்டில் போட்டு பெர் டே வந்து 1008 டைம் இல்லை 108 டைம்ஸ் வந்து எழுதிட்டே இருந்தேன். அப்போது எனக்கு ஆகஸ்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் வந்தனால நான் வந்து மேரேஜ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்து எனக்கு நெக்ஸ்ட் இயர் டிசம்பரில் எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஐ மீன் நான் 2022 வந்து நான் கேட்குறேன், எனக்கு பிரச்சனை, மேரேஜ் ஏதாச்சும் சீக்கிரமாக ஏதோ பண்ணி விடுன்னு சொல்லிட்டு 2023 எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம் வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அந்த ப்ராப்ளம் வராமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை ஹோப்போனோ பண்ணனால தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் சரி, இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்ற ஹாப்பி நியூஸும் இருந்துச்சு. அதனால் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஸ்டோரி. செகண்ட் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆன உடனே அந்த டயத்தில் ஃபுல்லாக நான் ஹோப்போனோ சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்போது நானும் என் ஹஸ்பண்டும் பைக்கில் போயிட்டுருக்கப்போ எங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. கரெக்டாக பேபிக்கு மட்டும் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாமல் ஸ்டொமக்குக்கு கீழே மேலே ஃபுல்லாக எனக்கு அடி, பேபிக்கு மட்டும் எந்த ஒரு
ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சு. அதுவும் எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. செகண்ட் வந்து டெலிவரி அமௌண்ட் வந்து நான் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் கூட கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது என்னால் டெலிவரி அமௌண்ட் அவ்வளோ கொடுக்க முடியாது. அதனால் டெலிவரி அமௌண்ட் கண்டிப்பாக 25,000க்குள்ளே இருக்கணும். 10,000 இருக்கணும்னு ஃபஸ்ட்டு வேண்டினேன். அது எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அட்லீஸ்ட் ஒரு 10,000 to 25,000 ஆச்சும் இருக்கணும். அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்பனோபோனோ சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா என்னோட டெலிவரியோட டைம் அப்போது எனக்கு டெலிவரி அமௌண்ட் வந்து 10,000 வந்துச்சு. அந்த ஃபுட்டு, அந்த அக்கமடேஷன்ஸ் அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக என்னோட செலவு வந்து 25,000 வந்துச்சு. அதே மாதிரி என்ன கேட்டனோ அப்படியே நடந்துச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ப்ரெக்னென்ட் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கீமில் நம்மளுக்கு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயும் ஹொப்பனொப்பனோ சொல்லிட்டு இருந்தேன் அதுக்காண்டியும். அதே மாதிரி எனக்கு டெலிவரி பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலில் கிடைக்காது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா எங்கள் வீட்டில் யாரும் என் ஹஸ்பண்ட் வீட்டில் யாரும் அக்செப்ட் பண்ணல. ஸோ நான் ஹொப்பனொப்பனோ சொல்லிகிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா நான் பார்த்த அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து எலிஜிபிளாக இருந்திருக்கு. ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டெலிவரி முடிஞ்சு பேபி வந்ததுக்கப்புறம் ஃபீடிங்க்கு எனக்கு சுத்தமாக மில்க்கே வரல. அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அழுதுகிட்டே இருந்தேன். பையன் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பான். அப்பயும் ஹொப்பனொப்பனோ சொல்லி ப்ளீஸ் எனக்கு ஏதாச்சும் கொடுங்களேன், இவன் ரொம்ப அழறான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண டயத்தில் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த ஹொப்பனொப்பனோ ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ப்ரேயர் ஓடிட்டே இருந்துச்சு ஃபோனில். மறுநாள் காலையில் வந்து ஃபீடிங் அவன் எடுத்தான். ஃபுல்லாலாம் வரல. பட் அவனுக்கு ஓரளவு ரொம்ப கத்த விடாமல் ஓரளவு ஃபீடிங் வந்தது. அன்றைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் அதை கன்டின்யூ பண்ண முடியாமல் போயிட்டு. அதுக்கப்புறம் நான் ஹோப்பனொப்பனோ எழுதிட்டு தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு அந்த மேரேஜ் டைமில் அப்போலாம். இப்போ மறுபடியும் ஹோப்பனொப்பனோ எழுதிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு உங்களோட மெசேஜ் வேறு வந்திருக்கு. என்னை எடுக்கும்போதே ரொம்ப யோசித்தேன். இது ஓகேவா? இதை போகலாமா? வேண்டாமா? அமௌண்ட் வேறு பிரச்சனையாக இருக்கே, அமௌண்ட் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒன்று போகணுமா போகக்கூடாதான்றத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு ஃபுல்லாக நான் அதை பார்த்துட்டு பேசாமல் தூங்கிட்டேன். காலையில் உங்கள் மெசேஜை பார்த்தேன். இது என்ன சொல்லுது, போன்னு சொல்லுதா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்தது, அவ்வளோதான். இந்த மாதிரி எனக்கு இது ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. வாவ்! தேங்க் யூ சோ மச் டியர் சிஸ்டர். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயத்த ஷேர் பண்ணி அண்ட் ஹோப்பனொப்பனோ பத்தின நிறைய அவேர்னஸையும் நீங்க வந்து நம்மளுடைய மக்களுக்கு தெரிவிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப தீர்க்கமா வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. உங்க லைஃப்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்தே ஆகணும்னு நீங்க ரொம்ப தீர்க்கமா இருக்கீங்க. அதுக்கு ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க எப்போ ஏதோ ஒரு விஷயத்த தீவிரமா நோக்கி ஓடுறீங்க, அதை பத்தி நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதுக்கு என்ன தடையா இருக்கோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான நாலேஜ் கொடுக்கறதுக்கான பர்சனையோ மணியோ இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து தந்தே தீருவாங்க. பர்சனல் டாரோட் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான சக்சஸ் ஸ்டோரியோட நம்ம எல்லாருமே ரொம்ப சீக்கிரமே மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.